தட்டாதான் தட்டான் தட்டாட்டி கெட்டான்னு இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை இப்பதாய உருவாயிருக்கான். ஐயோ என்னையா அசந்து போய் நின்னுட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கு. வரட்டுமா? எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கருப்பு சிவப்புல வரும்போதே தம்பி தூள் படுத்திருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தம்பி யாரு? நான் அரசாங்கத்துல வேலை பாக்குறவன். தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓஹோ, தொல்பொருள் ஆராய்ச்சியா? அப்படின்னா என்ன? பழங்கால பொருள்களை தெரியாம கடத்துவாங்களே அதுவா? அத நான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். தாராளமா செய்யுங்க. நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே. இந்த ஊர்லயா தங்க போறீங்க? உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே அவனுக்கு யாருங்க தெரியுமா? இத பாரு, நான் தென்பாண்டி மண்ணுக்காரன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ உன்னால வீடு பார்த்து தர முடியுமா முடியாதா? என் பெட்டி எடுத்துட்டு ஓடுறான். பெட்டியை கொடு. என்ன சொல்றான்? நீங்க இந்த பைத்தியக்காரன் வீட்டுல தங்கணுமா? அதத்தான் அப்படி சொல்றான். இல்ல அப்படியா? ரொம்ப நன்றி. இரு, பணம் தரேன். என்ன தேடுறீங்க? இல்ல, பர்ஸ காணோம். எங்க விழுந்துருச்சுன்னு தெரியும். கவலையே படாதீங்க. இந்த ஊர்ல ருக்குன்னு ஒருத்தி இருக்கா. வெத்தலையில மை போட்டு காணாம போன பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. மை போட்டு கண்டுபிடிச்சிருவாளா? யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு குடுத்துச்சே. உங்க தோட்டத்துக்கு வேலி இல்ல, வீட்டுக்கு பூட்டு இல்ல, வாசலுக்கு நாய் இல்ல. காரணம் நான் இருக்கேன். ஆனா நான் இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துட்டு அடி வாங்குறதுக்காகவே 4 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்ம ஆளுகளை அடிச்சவனை சும்மா விடவே கூடாது. நம்ம பேரை சொன்னாலே பால் கொடுக்கிற மாடு கூட கப்புன்னு மடி எரிக்கும். அத பொய்யாக்கிட்டானே ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது. ஊரையெல்லாம் மொட்டை அடிக்கிறோங்கிற சொல்லாம சொல்றதுக்காகத்தான் நாம மொட்டை அடிச்சிருக்கோம். ஆனா வந்தவன் நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே, அவனை விடக்கூடாது. கோபத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவா. நாம நஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்துல லாபத்தையும் விடக்கூடாது. என்ன புரியல? நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரி. அவனை தொட்டா அரசாங்கத்தை தொட்ட மாதிரி, அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. இப்போ உட்காருவோம், லாபத்தையே பார்ப்போம். ருக்கு ருக்கு, புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவரு நம்ம பார்ட்டி தான். சார் இங்க வருவார்னு எனக்கு தெரியும்ல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன். சாரு பரிசு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தலை, பெரிய சாமான் காணாம போனா வாழையில. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வளர்ந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ, தொழிலுக்கு வருவோம்யா. ஐயா பரிசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல, இந்த ஏரியாவில தான் இருக்கும். வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா புங்கு மரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன? வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு. கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ? டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்னையாது ஒன்னத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம். கிடைக்காமலா போகுது? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ, ஏன் வரலையா? ஓ, உங்க விரல அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார் நீளமாயிருச்சு? அடிச்சனா?
பாத்தீங்களா சார் எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? ம். 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 ருக்கு ருக்கு. ம். என்னையா யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற, ஏன் வந்த? வேற ஒண்ணும் இல்ல ருக்கு. அது என்ன? யோ யோ விடியா, என்னையா இது தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ, என்ன இது தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற? எதுக்கு வந்த? அது ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், வெத்தல கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட, நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான் தான். சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, ஐயோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்ட் தான். ரொம்ப நன்றிப்பா.